திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளை மறந்துடுங்க, பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்பவே முடிச்சுட்டாங்க. மீண்டும் வந்தாங்கன்னா முழுசா நீங்க மறந்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இவங்க திமுக காரங்க காசுக்காக என்னவனா பண்ணுவாங்க, என்னவனா விற்பாங்க, என்னவனா பண்ணுவாங்க, எப்படி துரோகம் பண்ணாலும் பண்ணுவாங்க. வசனம் பேசுவாங்க, நாடகம் நடிப்பாங்க. இப்ப வர்றாரு ஸ்டாலின், நேற்று தருமபுரியில் பேசுறாரு. நேற்று தருமபுரிக்கு வந்தாரு, நான் ஒரு அறிக்கை விட்டேன். தருமபுரியில் அங்கே காவிரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை அறிவிங்கன்னு ஒரு அறிக்கை விட்டேன். அதை பற்றி கவலையே கிடையாது, கவலையே இல்லை. ஆனால் பேசுறாரு, நாங்கள் 100 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளே நிறைவேற்றினோம். அப்படியா? என்னத்தை நிறைவேற்றினா? 100 விழுக்காடு எங்க நிறைவேற்றினாங்க? பஞ்சாப்லையா, ஹரியானாவிலையா, ஆந்திராவிலையா, தமிழ்நாட்டில் தெரியல, தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் 98 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்களாம். இதெல்லாம் என்னையா வசனம்? யார் நம்புவா? யார் நம்புவா? நீங்க நம்புவீங்களா? பட்ட நாமம் ஒன்னுத்தையும் கிடையாது. மாசம் மாசம் நாங்க கரண்ட் கணக்கெடுப்பு நடத்தினாங்களா? ஒன்றும் கிடையாது. மாதம் உங்களுக்கு கரண்ட் பில் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 விழுக்காடு உங்க கரண்ட் பில் குறையும். 40 விழுக்காடு. இந்த யோசனையை முதல் சொன்னது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து. அப்பாவும் பிள்ளையும் தெருவா பேசினாங்க. ரத்து பண்ணாங்களா? 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இப்ப சொல்றாங்க நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்லல, முயற்சி பண்ணுவோம்னு. போயா வெண்ண, அது முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே? முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே நாங்க முயற்சி பண்ணுவோம்னு. அப்படியே வசனம் பேசுனீங்க, பத்தா ஒரே வாரத்தில் ரத்து. ரத்து பண்ணீங்களா? கீழ்ச்சிங்களா? ஒன்னொன்னுக்கும் வந்து அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் வச்சாங்க. அப்புறம் ஆப்பு அவ்வளோ அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கோபத்தில் இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க, எப்படா வரும் தேர்தல் வைக்கிறோம். கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க? பழைய ஓய்வூதியம் கொடுங்கய்யா, 2003 முன்பு இருந்த ஓய்வூதியத்தை கொடுங்கய்யான்னு தான் கேட்டாங்க. இது ஒரு சாதாரண விஷயம், சாதாரண செயல். இது ஏன் நான் சாதாரணமா சொல்றேன்? இந்தியாவில் 7 மாநிலங்களில் அங்கே பழைய ஓய்வூதியம் அங்க இருக்கின்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொடுக்கிறார்கள். 7 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் கொடுக்கிறார், கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான். இந்த மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறாங்க. உன்னால ஏன் கொடுக்க முடியல? ஏன்? அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுத்த? எதுக்கு ஏமாத்துற? அதனால இதெல்லாம் நீங்கள் தமிழக மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது. ஒவ்வொரு துறையும் ஏமாத்து. விவசாயிகளுக்கு 11 வாக்குறுதி கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு ஒன்று கூட நிறைவேற்றல, ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு. நான் தந்தை பெரியாருடைய பேரன், அண்ணாவுடைய தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன். யார் சொல்றது? ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் சமூக நீதிக்கு எள்ளளவு சம்பந்தம் இருக்காயா? சமூக நீதி என்ற வார்த்தைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. நான் அடிச்சு பேசுவேன், நான் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்கு வேணா நான் வரேன். திமுக காரங்களே நீங்களே மேடை போடுங்க, என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க. நான் விவாதம் பண்றேன், நான் வரேன். சமூக நீதி பத்தி பேசலாம், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசலாம், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பத்தி பேசலாம். நான் தயாரா இருக்கிறேன். நீங்க வரீங்களா? யார் வேணா வருங்க. வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது எதுவும் தெரியாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகளை நீங்க எல்லாம் போய் கேட்ட வேலை கொடுக்குறானுங்களா? அப்ளிகேஷன் போட்டா வேலை கிடைக்குதா உங்களுக்கு? இல்ல. நான் அங்க போனேன் காலையில், எண்ணெய்கோல் புதூர் போனேன். வர வழியில் டெல்டான்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. நான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது. அங்க போய் நம்ம அங்க இருக்கிற லோக்கல் பிள்ளைங்க, படிச்ச பிள்ளைங்க, இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், எலக்ட்ரானிக் படிச்சிருக்கிறான், எல்லாம் தகுதியாக இருக்கிறான். அங்க போய் கேட்டா முடியாது. எதுக்கியா கம்பெனி வச்சிருக்கிற? மூடிட்டு போயா? கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி எங்களுக்கு வேணாம்.
இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடு. இவங்க நிலத்துல தான் நீங்க உங்க கவர்மெண்ட் புடிங்க எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வேலை இல்லைன்னா நீ கம்பெனி நடத்தாத. இங்க இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தான், பொய் வாக்குறுதி. என்ன கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவ நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம். சட்டம் கொண்டு வருவானுங்களா? வாடுபாவீங்களா? எவ்வளவு ஏமாத்துவ? தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். 1,30,00,000 இளைஞர் வேலை இல்லாத அவன் எங்க போறான்? கட்டிங் பண்றான், ஏதோ போறான். அவன் வேலை இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாயா? வேலை வாய்ப்பை கூடியா? ஆக இப்படி ஒரு மோசடி அரசு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், விவசாயிகளுடைய எதிர்காலம். இது விவசாயிகளுடைய எதிர்காலம். எல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து தமிழக மக்கள், இது ஜாதி பிரச்சனையோ மதம் இனம் மொழி பிரச்சனையோ கிடையாது. இது இந்த கட்சி அந்த கட்சி, இவங்க அவங்க, இந்த ஜாதி அந்த மதம், அதெல்லாம் கிடையாதுயா. இது உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்களுடைய வருங்கால சந்ததியினருடைய எதிர்காலம் இது. அதனால்தான் இந்த நடைபயணம். தலைமுறைகளை காப்போம், நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த அன்புமணியுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், நான் இங்க ஓட்டு கேட்க நான் வரல. நான் ஓட்டு கேட்க வரல. உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது. உங்களுடைய உரிமைகள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவின் அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு அவ்வளவு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால கேட்க முடியும். அதற்காகத்தான் அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஏதோ விளம்பரத்துக்காக நான் வரல, நான் அதனால்தான் நான் சொல்றேன், நான் இது முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். இதில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். குறிப்பாக நான் மீண்டும் சொல்கின்றேன், பெண்கள் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ராத்திரில விட்டுடுங்க, பகல்ல பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் கொடுத்துட்டு போறான், 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் திமுக ஆட்சியில். என்ன சூழல்? தெருவா சந்து கடை சாராயத்தை குடிச்சு அவன் என்ன பண்றான் அவனுக்கே தெரியல. வீதியிலே கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, மித்தைல் ஆம்பிட்டமின், என்னென்ன அமெரிக்காவில் போதை மாத்திரை, போதை பழக்கம், போதை மருந்து, போதை பவுடர் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு எல்லா காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதை பொறுப்பேற்றுப்பாரா? ஏன் நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் விளம்பரம் படுத்துட்டீங்க, ஏன் டாஸ்மாக் கடையில ஏன் உங்க படம் இல்லை உள்ள? ஒரு பக்கம் உங்க படத்தை போடுங்க, இன்னொரு பக்கம் கலைஞர் படத்தை போடுங்களேன். ஏன் போடுங்களேன்? ஏன் போட மாட்டீங்க? போடுங்களேன். அதுவும் அரசு விற்கிறீங்க, நீங்க தானே விற்கிறீங்க டாஸ்மார்க். ஒரு பக்கம் ஸ்டாலின் படம், ஒரு பக்கம் கலைஞர் படம் உள்ள போடுங்களேன். தைரியம் தான் போடுங்க. போடுவாங்களா? இல்ல. ஏன்? அவங்களுக்கு தெரியும் விற்கிறதே தப்புன்னு தெரியுது. அப்ப விற்கிறது தப்புன்னு நேரம் ஆயிடுச்சா? போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும், ஒசூர் போகணும். அதனால இதெல்லாம் நினைச்சு சிந்தித்து பார்க்கணும். இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் அவசியமானது. உங்களுடைய எதிர்காலத்தை நம்பி, குறிப்பாக நான் சொல்வது இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், படித்த பட்டதாரிகள், இதெல்லாம் அத்துணை வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த கொடுங்கோல் திமுக ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சியை அகற்றுவோம். திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒரு மனதாக ஒற்றுமையோடு நீங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள். உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். ஊழல் திமுக ஆட்சியை
வீட்டுக்கு அனுப்புவோம். ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.